श्रीविष्णुचित्तकुलान्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्दशरणं प्रपद्ये। प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्ति स्वाधीनपतिकां श्रुतिम्। जय புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தம் சூரிய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு உடாய் மாறி முடிசூடி கொடுத்தமாறே நேயமுடன் திருப்பாவை பார்த்தாரைந்தும் நீரைத்த தையொரு லிங்கற்பாமாலை ஆயமுகல் 143 அன்புடனே அடியேனு கருள் செய்தியே. ஸ்ரீமத் ராமானுஜரும் ஆண்டாளும் அப்படிங்கிறதான ஸ்ரீசகத்தில் உபன்யாசம் பண்ண சொல்லி ஆசுரி வாசுதேவாச்சார சுவாமி நியமித்திருக்கார். இது இந்த மாசத்துக்குரியவர் ஆண்டார், இனி நட்சத்திரத்துக்குரியவர் சுவாமி எம்பெருமானார். ஆக இது ரெண்டையும் சேர்த்து ஆண்டாளும் ஸ்ரீமத் ராமானுஜரும் உபதேசம் பண்றது அந்த உபன்யாசமானது ரொம்ப பொருத்தமடையுது. பாஷிகாருடையதான நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். பாஷிகார் அவதரித்த காலத்தில் நாம் இருக்கல, ஆனா பாஷிகாருடைய 1000 திருநட்சத்திரங்கள் பூர்த்தி பெற்ற காலத்தை நாம் எல்லாம் இங்க இந்த லோகத்தில் இருக்கிறதுக்கான பாக்கியத்தை பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கும் போது ஏதாவது ஒரு பிரகாரத்தால இதை நாம சார்த்தகமா ஆக்கிக்கணும், இதை பயனுள்ளதா ஆக்கிக்கணும். அந்த வகையில இந்த சுவாமி இவர் ஆழ்வாருடைய அருள் செயல்களை பிரவர்த்தனம் பண்றதையே தன்னுடையதான அருள் செயல்களை கேட்டு பிரவர்த்தித்து வந்து பாஷிகா அருள் செய்த பிரகாரம் அதையே தன் உயிர் மூச்சா கொண்டு அந்த கைங்கரியத்தை இடைவிடாது கொண்டு வர அது எம்பெருமானாருடைய இந்த 1000 திருநட்சத்திர பூர்த்தியில எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆழ்வார் எம்பெருமானாருடைய ஹிருதயமே ஆழ்வாருடைய அருள் செயல்கள் தான். அதை எத்தனை பிரகாரமா பிரவர்த்திக்க முடியுமோ அத்தனை பிரகாரமா பிரவர்த்திச்சுன்னு வர அந்த வகையில மாசம் மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தை 4000 அதுக்கு ஒவ்வொரு திருவாதிரைக்கும் ஒரு பாகம் அதுல தள்ளி எடுத்துட்டு அதை நல்லா கோஷ்டி கொண்டு நல்லா சேவிக்க பண்ணி ஒரு நல்ல உபன்யாசத்தையும் வச்சு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை 54 திருவாதிரையா கொண்டு வந்திருக்கா. அதுல எல்லாரும் அவர் தொழில் கூட சுவார்த்தம் இல்லாம பரார்த்தமா இந்த கைங்கரியத்தை பண்றதுனால இவ தர்மமா செய்யாதான் திருச்சியோடு செய்ய சொல்லக்கூடிய ஒரு தர்ம மார்க்கத்தை பயனுள்ள மார்க்கத்தை போறவங்களுக்கு எல்லாரும் அனுகூலமா இருப்பான்னு இந்த திருவாதிரையிலேயே இது 4வது உற்சவம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரவர்கள் பண்ணவாலே திரும்ப திரும்ப இந்த உற்சவத்தை பண்ணி இதுல பாஷிகாருடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெற்று இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த உற்சவத்தை அடியனுக்கும் அன்வைக்கிறதான ஒரு பாக்கியம். இந்த பகவத் ராமானுஜருக்கும் ஆண்டாளுக்கும் என்ன பிரகாரமாக சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, திருவரங்க தமுதனால் ஒரு பிரகாரமாக சாதிச்சிருக்கார், ஆண்டாளுடைய வாயு திருநாமத்தில் ஒரு பிரகாரமாக இருக்கு. இது ரெண்டையும் பார்த்தாக்க ரொம்ப அழகா சில அற்புதமா சில விஷயங்கள் விளங்கும். தாழ்வந்தில்லாமரை தாழ்ந்து தலகும் கலியே ஆள்கின்ற ஆழ்வந்து அளித்தவன் காண்பின் அரங்கர் மௌரி சூழ்கின்ற மாளிகை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலகெங்கும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்பி. அழித்தவன்னா ரட்சித்தவன், அழித்தவன் கொடுத்தல் மட்டும் அர்த்தம் இல்லை. தமிழ் அழித்தல் கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்பு சொல்லுவாங்க. அழித்தல்னா ரட்சித்தல். எம்பெருமானார் நம்ம ரட்சித்தார். எதுக்கு ரட்சித்தார்னா என்னைக்கு ரட்சிக்க வேண்டியது அவசியமோ அந்த ரட்சித்தார்.
தாழ்வு ஒன்றில்லா மறை தாழ்ந்து அனாதிகாலமாக தாழ்ச்சியே இல்லாதான் எப்பவும் உயர்ந்தே இருக்கக்கூடியதான மறையானது கலியுகம் வந்த உடனே தாழ்ந்தது. இதுக்கு முன்னால இவங்கள தாழ்வு ஒன்றில்லா மறையானது இப்ப கலியுகத்துல தாழ்ந்தது. வேதத்துடையதான பிரயோஜனம் வரவே அற்று போயிட்டு, வேதத்துடைய அத்தியன பரம்பரைகள் எல்லாம் விச்சின்னமா போயிடுச்சு. வேதத்துக்கு அர்த்தத்தையும் தெளிவா சொல்லுவார் இல்லை. பிராச்சீனமாக இந்த ரிஷிகளுடையதான சம்பிரதாயங்கள்லாம் எல்லாம் ஒன்றும் மேற்கொண்டு அதை சொல்லுவார் கேட்பார் இல்லாம போயிடுச்சு. அப்படி மறைக்கு தாழ்வு எப்படி உண்டாச்சுனாக்க, மறைக்கு சப்தத்தினாலே அர்த்தத்தினாலே தாழ்வு உண்டாச்சு. மறையானது அத்தியன பரம்பரை இல்லாத காரணத்தால மறையானது அத்தியனத்தை விசேதம் ஏற்பட்டது. சரி, அத்தியனத்துக்கு விசேதம் அர்த்த ஜானம்னா, அர்த்த ஜானத்துக்காக வியாச போதாயன ஆபஸ்தம்பாடி மகிழ்ச்சிகள், அதுக்கப்புறம் நம்முடையதான ரிஷிகள்லாம் சொல்லிட்டு போன அர்த்தங்கள் எல்லாம் ஒன்னொன்னா இல்ல எல்லாம் அடைந்தது. ஒன்னையும் அதாவது தற்பதா கிரமேண உபன்யசிப்பாருங்களா கேட்பாருங்களா. இப்படி தாழ்வுண்டில்லா மறை தாழ்ந்து கடைசியில் என்னாச்சு, கலனெல்லாம் கலியே ஆகின்றனர். கலிங்கிறதால மிகவும் தோஷமுள்ள காலம். தர்மமானது அதர்மமாக மாறி போகக்கூடிய காலம். 3 யுகங்கள்ல 4 கால்களோடு இருந்ததான தர்மமானது ஒவ்வொரு காலாக இருந்து கலியுகத்துல தர்மமானது ஏகபாதஸ்திதே தர்மேன்னு சொல்ல முடியாது. ஏகபாதஸ்திதமா அங்கங்க ஏதோ தியானம் இருக்கிற அனுஷ்டானமோ ஆத்ம குணங்களோ இல்ல வைராக்கியமோ பக்தியோ இல்லாததான ஒரு காலம். இந்த காலமே அது ஆளக்கூடியதான நாள். அந்த நாள் அளித்தவன் காணி எம்பெருமான அன்னைக்கு ரட்சித்தார்கள். அந்த எம்பெருமானால் நம்ம ரட்சித்தாரு. என்ன பிரகாரமாக ரட்சித்தார், எதை கொண்டு ரட்சித்தார் அப்படின்னு கேட்டா, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொழுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள்ளல். அப்படிப்பட்ட ராமானுசர் எம்பெருமானார் நம்மெல்லாம் வாழ்விக்கிற எம்பெருமானார் எது கொண்டு வாழ்கிறார் அப்படின்னு கேட்டா, அவர் அரங்க ஒரு மௌலி சூழ்கின்ற மால் ரங்கநாதன், அதாவது எம்பெருமான், அவன் மௌலினா அவன் சிறந்த சூடுகின்ற மாலை, அந்த மாலையை தன் சிறந்த சூடி கொடுத்தவள். அப்படிப்பட்ட சூடி கொடுத்தவருடைய சொல் அருளால் அனாதியான அரங்கர் மௌலியை சூடி கொடுத்தவள் சொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் அப்படின்னாக்க, அவருடைய சொல் அருள் என்னன்னு கேட்டா, அந்த ஆண்டாள் இருக்காளே, ஆண்டாள் பூமி பிராட்டியாருடைய அவதாரம் தான். அந்த பூமி பிராட்டியாருடைய அருள் தான் ஆண்டாளுடைய சொல்லல். ஆண்டாளுடைய அருள்னாக்க அவதார காலத்துல ஆண்டாள் பண்ணாருள் ஆண்டாளுடைய அருள். ஆண்டாளுடைய சொல்லருளாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஏற்கனவே அவள் பூமி பிராட்டியாக இருந்ததால இந்த அவதாரத்துக்கு மூலம் அவளுக்கு என்றைக்கும் ஒரு நிச்சயமான பூமி பிராட்டியாக அனாதியான உருவு இருக்கு. அந்த உருவில இருந்து அவள் அருள் செய்ததான அந்த சொல்லருள் இருக்கு. அந்த சொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல். இதன தாற்பயம்னு கேட்டா, பாஷிகாரர் லோகத்தை 9 கிரந்தங்களால வாழ்வித்தார். ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீ கீதா பாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், நித்திய கிரந்தம், கத்தியத்திரயம் சொல்லக்கூடிய 3 கத்தியங்கள். இப்படி 9 கிரந்தங்களால 9 கிரந்தங்கள், நவரத்னங்கள் போல 9 கிரந்தங்களால நம்ம இந்த லோகத்தை வாழ்வு இந்த லோகத்துக்கு எம்பெருமானால் கொடுத்த வாழ்ச்சியானது இந்த 9 கிரந்தங்களுடைய பிரமேயம். இந்த 9 கிரந்தங்களுடைய பிரமேயமும் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டாக்க, இது எல்லாத்துக்கும் மூலம் வராக புராணம். வராக புராணம் என்பதானது பூமி பிராட்டியானவள் பெருமாளை பார்த்து வராக பெருமாள் வராக ரூபம் எடுத்து ரசாதலத்துல போய் பூமி பிராட்டி இடந்து எடுத்துக்கொண்டு உத்தரித்துக் கொண்டு மேல வர, அப்போ பெருமாளுடையதான வடிவில் அமர்ந்து கொண்டு பூமி பிராட்டி கருதுறார், மதப்பே சர்வலோகானாம் லபூபாயம் மத பிரபோ. லோகத்துல இந்த சேத்தனர்கள் எல்லாம் லோகத்துல எல்லாரும் தாங்கள் உயிரினங்கள் எல்லாம் உஜ்ஜீவனம் இல்லாமல் சதிக்கிறதாக காலமாக போச்சு. இந்த லோகத்துல எல்லாரும் லகுவாக உஜ்ஜீவிப்பதற்கான ஒரு உபாயத்தை மதப்பம் என் பொருட்டு நீ அருள் செய்ய வேணும்னு கேட்க, அப்ப பெருமாள் அருள் செய்கிறது தான் இந்த ஸ்ரீ வராக புராணம்.
இந்த வராக புராணத்துல இந்த திருப்பாவைக்கும் சரி, மேலுள்ளதான நாச்சியார் திருமொழிக்கும் சரி, இதுல பாசில் விட்டு கிடந்த பார்முகத்துக்கு பண்டொரு நாள் மாசுடன் மேல் நீர்வாரா மானமில்லா பந்தியா அப்படின்னு தானே தன்னுடையதான பூர்வ அவதாரத்தை தன்னுடைய அவதாரத்துக்கு பூர்வ ரூபத்தை ஸ்மரிக்கிறார். பார்த்தா ஒவ்வொன்றும் அப்படியே அந்த வராக புராணங்கள் சாத்விக புராணங்களுக்குள்ள மிக மிக சிரேஷ்ட புராணம். சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் கல்சிக புராணத்தினுடையதான உபோத்காதத்துல வராக புராணத்துக்கு ஒப்பான இன்னொரு புராணம் கிடையாது. ஏன்னா வராக புராணம் தான் பூர்ணமாக ஒரு வைஷ்ணவனுடையதான புராணம். அந்த புராணத்துல வராக புராணத்துல பெருமாள் தனக்கு அருளி செய்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டால் நமக்கு திருப்பாவூர் ரூபமாக சாதிக்கிறார். அந்த பாஷிகாரர் அருளிய பாஷிகாரர் இந்த லோகத்துல இந்த சித்தாந்தத்தை இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஸ்தாபித்ததே ஸ்ரீபாஷ்யம் என்கிறதான கிரந்தத்தினார். வேதாந்தங்கள் உபனிஷத்துகளுக்கெல்லாம் அர்த்த நிர்ணயம் பண்ணுவதற்காக பகவான் பாதராயணன் சொல்லக்கூடிய வேதவியாசர் அருள் செய்ததான சூத்திரங்கள், சாரீரக சூத்திரங்கள் பேரு 545 சூத்திரங்களை கொண்டதான அந்த சாஸ்திரத்துக்கு எம்பெருமானால் நல்லா பூர்ணமாக எல்லா ஸ்ருதி ஸ்மிருதிகளையும் இதிகாச புராணங்களையும் ரிஷிகளுடைய வச்சனங்களையும் ஆழ்வாருடைய அருள் செயல்களையும் மனசுல கொண்டு அருள் செய்ததான அத்தியுதமான அந்த ஸ்ரீபாஷ்யம் தான் நம்ம சித்தாந்தத்துக்கு ஸ்தாபக கிரந்தம். அந்த சித்தாந்த ஸ்தாபக கிரந்தம் தொடக்கமாக பாஷிகாருடைய நவ கிரந்தங்களுக்கு 9 கிரந்தங்களுக்கான அந்த விதையானது வித்தானது பீஜமானது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் சொல்ற. வேதம்ங்கிறது எம்பெருமானுடைய கிரந்தங்களுக்கு மேல ஒரு வேதம் இல்லை. இவைகள் எல்லாவற்றுக்கும் வித்து பீஜமானது ரொம்ப முழுக்க சொல்ல முடியாட்டாலும் ஒரு ரெண்டு சொல்லலாம். ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உத்கிருஷ்ட கிரந்தம். இந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடையதான கருத்து, ஸ்ரீபாஷ்யத்தினுடையதான சென்ட்ரல் தீம் என்ன, எதை கொண்டு ஸ்ரீபாஷ்யம் விஸ்தரிக்கப்படுறது அப்படிங்கிறது அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சுருக்கத்தை திருப்பாவையில முதல் பாசுரத்தை பார்க்கிறேன். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறதுதான் ஸ்ரீபாஷ்யம். இதுதான் சாரீரக சாஸ்திரம். எல்லாரும் தெரியும் சாரீரக சாஸ்திரம் ஸ்ரீபாஷ்யம் 4 அத்தியாயங்களை கொண்டது. ஸ்ரீபாஷ்யத்தில் எத்தனை அத்தியாயம்? 4 அத்தியாயம். 4 அத்தியாயத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க காரணத்துவம், அபாத்தியத்துவம், உபாயத்துவம், உபேயதா. ரொம்ப சிம்பிளா காரணத்துவம் அப்படிங்கிறதானது யார் இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணபூத்தனோ, யார் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சானோ அவனை உபாசித்து தான் அவன் தான் மோட்சப்பிரதம். பூட்டி சாவி ஊத்தங்கையில அவன் தொடர்ந்து உள்ள ஏவத்தனா இருக்க முடியாது. நம்ம எல்லாம் இந்த கனகரங்களை கொடுத்து இந்த கர்மகதமான இந்த சரீரங்களை கொடுத்து லோகத்தை சிருஷ்டித்தவன் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான். நம்ம கட்டி போட்ட கயிறு நம்ம பூட்டின சாவி அவன் கையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர போய் இது கொண்டு இதிலிருந்து விடுபட முடியாது. ஒரு குருவி பிழைத்த விடையை ஒருவரால் விட்டு போகாது இல்லையா? ஒரு குருவியை தூக்கலாம், குருவி இருக்கும். அந்த குருவி எங்கெங்கோ சிறையெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் கொண்டு கூடு கட்டும். அந்த கூட்டை நம்மால ஒண்ணு கட்சி எடுத்து 2 வெட்டி இல்லாம வெட்டி அது நம்மளால பிரிக்க முடியாது. ஆனா அந்த குருவி நினைச்சா என்ன பண்ணும், இந்த கூட்டை பிரிச்சு வேற ஒரு கட்ட அதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், சரசரசு காலால் 4 சீட்டுனா அந்த கூடு பிரிஞ்சு. ஒரு குருவி பிடித்த வினையை ஒருவரால் ஒழிக்க போகாது. ஒரு சர்வசக்தியானவன் நம்ம கர்மானுகுணமாக பிணைத்த பிணையை அவனை கால் கட்டி கொண்டல்லது வேறு பிரகாரமாக அவிழ்க்க வேண்டுமோ என்று பிள்ளை திருநறையூர் அரையர் பணித்தார் அப்படின்னு சாதிக்கிறார். பிள்ளை திருநறையூர் அரையருங்கிற நம்முடைய பூர்வாச்சாரி இந்த மாதிரி சாதிக்கிறார். ஆக காரணத்துவம் அப்படிங்கிறது ஸ்ரீபாஷ்யத்தை முதல் அத்தியாயம் பூரா வேதாந்த வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் சர்வஜத்வாதி குணவிசிஷ்டனான ஸ்ரீயப்பதியான பகவான் நாராயணனையே சர்வ ஜகத்துக்கும் காரணபூதன் என்று நிரூபிக்கிறது. இதுதான் முதல் அத்தியாயம். ஆக நாராயணன் சொன்ன பிறகு தனியா அவன் தான் காரணபூதன், தனியா அவன் தான் சர்வத்துக்கு அந்தராத்மா அப்படின்னா தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாராயணன் சப்தத்துக்கு அர்த்தமே அவன். ஏன் யார் சர்வ ஜகத்துக்கும் காரணபூதம், இந்த உலகம்லாம் உண்டாவதற்கு முன்னால யார் இருந்தாலும் அவன் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணபூதம்.
ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னால அந்த ஸ்தலத்துல யார் அனன்னிக்கா சித்தமா அந்த இடத்துல இருந்தாலும் அவன் தான் அது காரணமாக இருக்கும். இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாவதற்கு முன்னால ஏகோகவை நாராயண ஆசீத்து ந பிரம்மா ந ஈசானா ந இமே ஜாகாபதி ந நட்சத்திராணி நைவ கிஞ்சன மிஷன். இந்த உலகம் தான் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னால இந்த இடத்துல நாராயணன் ஒருவன் தான் இருந்தான். ந பிரம்மா ந ஈசானஹா ந இமே ஜாவாபதி ந நட்சத்திராணி சேதனமாகவோ அசேதனமாகவோ வேற எந்த வசூலும் இல்லாத போது அவன் தான் இருந்து இந்த ஜெகத்தை முழுவதை சிருஷ்டித்தான். ஆக வேதாந்தமாக சுபார உபனிஷத்து இந்த உபனிஷத்தானது நாராயணன் தான் சர்வ ஜெகத்துக்கு காரணம் சொல்லி சுவாமி அடுத்தபடியா காரணமாக இருந்தா போகாது. சர்வ ஜெகத்துக்கு அந்தராத்மா எல்லா லோகத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு சேதனா சேதனங்கள்லாம் தனக்கு சரீரமாக கொண்டு எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கான். எவனோ அவன் தான் காரணத்துவமும் இந்த சர்வ அந்தராத்மத்தும் சேர்ந்தான் தத்துவம். அந்த அதையும் சர்வ அந்தராத்மத்துக்கு சொல்லும் போது ஏக சர்வபூதாந்தராத்மா அபகத பாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா விசாரி. ஆக இந்த ஸ்ருதிகள் எல்லாம் எடுத்து சுருக்கி பாதராயணனுக்கு சூத்திரக்காரனுக்கு முதல் அத்தியாயத்துல நாராயணன் அப்படிங்கிற சப்தம் விவர்த்திதம். நாராயணன் சப்தத்தினால நிரூபிக்கப்படுகிற விஷயம் என்னன்னு கேட்டா பகவான் தான் ஸ்ரீயபதியான நாராயணன் தான் சர்வஜக காரணபூதம், அவன் தான் சர்வ அந்தராத்மா அப்படிங்கிறது. இதுதான் முதல் அத்தியாயத்துல வேதாந்த வாக்கியங்களுடையதான பரமசாரமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். அதுக்கு அடுத்தபடியா இரண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம் பேரு. அதுல அபாத்தியத்துவம் சொல்லப்படுது. முதல் அத்தியாயத்துல எல்லா வேதாந்த வாக்கியங்களையும் விசாரித்து ஸ்ரீமன் நாராயணன் தான் ஜெகத் காரணபூதம் சொன்ன இந்த அர்த்தத்துக்கு ஸ்மிருதிகளாலேயும் புதுஷிகளாலேயும் தர்க்கங்களாலேயும் இல்ல பாக்கிய பாஷண்டி மதங்கள் பௌத்த ஜெயினாதி மதங்களாலேயோ இல்ல வேதாந்த வாக்கியங்களுக்குள்ளே பரஸ்பரம் இருப்பதாக தோன்றக்கூடிய விரோதங்களாலேயோ இந்த அர்த்தத்துக்கு ஏதாவது பாதம் வந்தா எது நாராயணன் தான் சர்வ ஜெகத்காரணம், அவன் தான் சர்வ அந்தராத்மா என்று முதல் அத்தியாயத்துல வேதாந்தத்தை கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட அர்த்தத்துக்கு ஏதேனும் விரோதம் வருதான்னு பார்த்து ஏதேனும் பாதம் வருதான்னு பார்த்து எந்த வித மாதமும் ஏற்படல. முதல் அத்தியாயத்தை சொன்ன நாராயணன் தான் ஜெகத்காரண பூதம், அவன் தான் சர்வ அந்தராத்மா, அவனை தவிர இன்னொருவன் இல்லை அப்படின்னு நிரூபிப்பதுதான் இரண்டாவது அத்தியாயத்தோட தாக்கம். மனதப்போ காரணத்துவம் அபாத்தியத்துவம். அபாத்தியத்துவம்னா இல்லையா நாராயணன் தான் ஜெகத்காரணம் என்கிற இவ்வர்த்தத்தை இல்லையா வேற எதை கொண்டும் ஸ்மிருதிகளை கொண்டோ தர்க்கத்தை கொண்டோ இல்ல பாஷண்டி மதங்களை கொண்டோ இல்ல வெறும் தர்க்கங்களை கொண்டோ ஒரு பொழுதும் இதை நிராகரிக்க முடியாது. இல்லையா முதல் அத்தியாயத்தை சொன்னவன் எவனோ அவன் தான் ஜெகத்காரணம் அப்படிங்கிறது. மூணாவது அத்தியாயத்துல இல்லையா சாதனம் சொல்லப்படுது. இந்த பகவானை அடைவதற்கு இந்த சர்வ ஜெகத் காரணபூதனான ஸ்ரீயபதியான பகவான் தான் பரம பிராப்தியம். அவனை அடைவதற்கு நாம் அனுஷ்டிக்க வேண்டிய சாதனம் பக்தி அல்லது பிரபத்தி. பக்தி அथवा பிரபத்தின்னு சொல்லக்கூடியதான இந்த சாதனத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு பகவான் பிராப்தியனாக ஆகிறார் அப்படின்னு சாதனமானது மூணாவது அத்தியாயத்தில் சொல்லப்படும். நாலாவது அத்தியாயத்துல இப்படிப்பட்ட சாதனத்தால பக்தி பிரபத்தியாளர்களால மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட சாதனங்களாலே அவன் ஆசிரித்த பேருக்கு கடைசியில கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டா பறை. பறை என்பது என்னன்னு கேட்டா பகவானுடைய அனுபவத்தினால ஏற்பட்ட பரிபூர்ணமான பிரீத்தியினாலே அவனுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவசோசி சர்வ விதமான கைங்கரியங்களையும் கால தத்துவம் உள்ளளவும் பண்ணுவதற்கே அப்படிப்பட்ட கைங்கரியம் தான் புருஷார்த்தம். இதுதான் இந்த சாரீரக சாஸ்திரத்தில் ஸ்ரீபாஷ்யத்திலும் 4 அத்தியாயங்களுடைய விஷயம். இந்த 4 அத்தியாயங்களுடைய விஷயமும் இன்னதுதான் என்பதை ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு முதல்ல ஒரு கோடு இவர் கோடு போட்டா ஒரு ரோடு போட்டுருவார். அவர் ரோடு போடுறதுனால கோடு போடணும்னு ஆண்டாள் தான் அந்த கோட்டை போடுறார். நாராயணனே நமக்கே பறை தருவார். நாராயணன் அப்படின்னு இல்லையா, இதுதான் முதல் அத்தியாயத்துடைய அர்த்தம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்,
ஏகோகவை நாராயண ஆசிங்கிற காரண வாக்கியத்தினால சர்வஜத்வாதி குண விசிஷ்டனான சர்வஜம், சர்வஜத்துவம், சர்வசக்திமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம், பரம காருணிகத்துவம் இப்படிப்பட்ட குணங்கள்னால விசிஷ்டனான நாராயணன். ஏன்னா இவங்க சொல்லாம வெறும் நாராயணன் சொன்னா அதிகமா நானும் சொல்றேன் இல்ல, அவர் சொல்ற நாராயணன் வேற, நாம சொல்ற நாராயணன் வெறும் நாராயணன் இல்ல, சர்வஜத்வ, சர்வசக்திமத்துவ, சத்திய சங்கல்பத்துவ, பரமோதாரத்துவ, பரம காருணிகத்துவ, இப்படிப்பட்ட கல்யாண குண விசிஷ்டனான நாராயணன் அவன் தான் சர்வ ஜெகத்துக்கு காரணபூத்தன் என்பதும், அந்த நாராயணன் தான் அந்தர்பகித்த சர்வம் வியாப்திய நாராயணத்துக்காக ஜகத்தில் உள்ள சேதன அச்சேதனமான சகல பதார்த்தங்களில் உள்ளும் புறவுமாக வியாபித்து நின்று சர்வபூத அந்தராத்மாவாக இருக்கிறவன் அந்த தேவகா நாராயண ஏககான்னு சொல்ல முடியா. இந்த நாராயணன் தான் சர்வ ஜெகத் காரணபூதன், இவன் தான் சர்வாந்தராத்மா என்பதை நாராயணன் மேற்கொண்டதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா நாராயணன் சப்தத்திலேயே அதெல்லாம் அடங்கி இருக்கிறபடினால முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம் முழுவதும் நாராயணன் சப்தத்தால் சங்கிரகித்து காட்டினார். நமக்கு புரியாது, பாஷிகாருக்கு புரியாது. என்ன சொல்றோம், அதுக்கப்புறம் நாம உட்கார்ந்து இன்னைக்கு வியாக்கியானம் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியுது நாராயணன். அதுக்கு மேல இதை விட சூக்ஷ்மம் என்னன்னு கேட்டா, இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை ஒரு ஏ அப்படிங்கிறதான ஒரு பிரிநிலை ஏக்காரத்தை கொண்டே காமிச்சோம். நாராயணனே அப்படின்னு என்ன அர்த்தம், நாராயணனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு. சுவாமி அவனே அப்படின்னு என்ன அர்த்தம், அவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு. அவிரோதாத்தியாயத்துல முதல்ல என்ன சங்க பண்ணப்படுது, விரோதம் என்ன, இந்த இவரிடத்து காமிச்ச வேதாந்த வாக்கியங்கள்னால ஜெகத் காரணமாக சொல்லப்பட்ட இந்த நாராயணன் ஜெகத் காரணமாக இல்லை அப்படின்னு யாரோ கபில ஸ்மிருத்தின்னு ஒரு ஸ்மிருதி சாங்கியன் அவன் சொல்றான், மூல பிரகிருதி தான் ஜெகத் காரணம். இன்னொருத்தம் தர்க்கத்தை வச்சிருந்து அவன் சார்த்தி என்ன சொல்றான், இல்ல பரமாணுக்கள் தான் ஜெகத்துக்கு காரணம், எங்க அந்த நாராயணன் வந்தான். பாஷண்டி குதிர்ச்சி பதங்கள்ல பௌத்த ஜெயினாதி பதங்கள்ல ஐயா உலகத்துக்கு உற்பத்தியே கிடையாது, அது பார்த்து இயற்கையா தோன்றிட்டு ஈஸ்வரனே கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியதான இந்த மதங்களை கொண்டு இந்த அர்த்தத்துக்கு ஏதாவது பாதம் வரதா அப்படின்னு சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும் விசாரிக்கிறார். முதல்ல ஸ்மிருதி பாதம், அதுக்கப்புறம் தர்க்க பாதம், அதுக்கப்புறம் வியத் பாதம், அதுக்கப்புறம் பிராண பாதம், 4 பாதங்களை கொண்டு இந்த அர்த்தத்தை நம்ம இதுக்கு உண்டான விரோதங்கள்லாம் அலசி பார்க்கிறார். இந்த விரோதங்கள் உண்மையும் ஒண்ணு விஷயம் இல்லை. முன்ன சொன்ன நாராயணன் அவன் தான் ஜெகத்காரணம் அப்படி இரண்டாவது அத்தியாயத்துல நாராயணன் ஜெகத்காரணம்ங்கிறதுக்கு எந்த பாதமும் இல்லாமல் நாராயணனே ஜெகத்காரண பூதன் அப்படிங்கிற அந்த நாராயணனேங்கிறது ஏங்கிற ஒரு எழுத்தை கொண்டு ஒரு அத்தியாயத்தை ஆண்டார் சாதிக்கிறார். லோகத்தை யாராலையும் முடியாது. நாராயணனே சரி, அவன் தான் சர்வ ஜெகத் காரணபூதன், அவன் தான் பரதத்துவம், அவனை தவிர பரதத்துவம் வேறு யாரும் இல்லைன்னு 2 அத்தியாயம் தேடி போச்சு. 3வது அத்தியாயம் என்ன, இந்த பகவானை அடைவதற்கு சாதனம் பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனின்னு சொல்லி பகவானிடத்தில் அடைவதில் அளவு கிடந்த பிரீதியும் தத்வெதித்த விஷயங்கள் அத்தியந்த விரக்தியும் கொண்டு அந்த பகவானை அத்தியந்த பிரீத்தி ரூபமான பக்தியினாலேயோ இல்ல அத்தியந்தமான விசுவாசத்தினால பிரபத்தியினாலேயோ அந்த பகவானை ஆசிரியிப்பதுதான் சாதனம். இப்படி ஆசிரியித்த பேருக்கு இல்லையா பகவான் இல்லையா தன்னை தானே பரம புருஷார்த்தமாக கொடுக்கிறார். ஏன் இது என்னன்னு கேட்டா நமக்கே தருவான், எல்லாருக்கும் தர மாட்டான், நமக்கு நமக்கே தருவாங்கிறதுக்கு என்ன தாற்பயம் இல்லையா. இப்படி இல்லையா, அதாவது மோட்டத்துக்கு சாதனம்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் மோட்டத்துக்குலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், பெருமை மோட்டம் சொல்லுவதற்கு அல்லாமல் இல்லையா சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட இல்லையா பக்தியையோ பிரபத்தியையோ தந்தமுடையதான அதிகாரத்துக்கு தக்கவாறு நான் ஞான சக்திகளோட உயர்ந்த குடியில பிறந்து இல்லையா விளம்பரத்தை பொருத்தக்கூடியவனாக இருந்தாலும் அவன் பக்தி யோகத்துக்கு அதிகாரி. ஞான சக்தியாதிகளை குறைவுபட்டு இல்லையா சாமான்யமான ஜாத்தியை சேர்ந்தவனாக இருந்தால் கூட இல்லையா விளம்பரத்தை பொருத்த மாட்டாத பகவத் பிராப்திய விரும்புகிறவனாக இருந்தால் அவனுக்கு பிரபத்தி தான் உபாயம்னு அவரவர்கள் அதிகாரி பேதத்தாலே பக்தி பிரபத்தின்னு 2
உபாயம் சொல்லிட்டு இந்த உபாயத்தை அனுஷ்டித்தவர்களான நமக்குங்கிறதுக்கு இங்க என்ன அர்த்தம்? உபாயத்து நிஷ்டர்களாக இருக்கு நமக்கு. அதுவும் விசேஷித்து இந்த பிரபத்தியில நிஷ்டை உடையவர்களான நமக்கு நம்முடையதான பெருமையை உணர்ந்து பகவான் இல்ல சர்வாத்மனா ரட்சகன் என்பது அவனுடைய ரட்சணத்தில் உள்ள திருடமான புத்தியினாலே மகா விசுவாசத்தோடு அந்த எம்பெருமான் திருவடிகள்ல நம்முடைய பரத்தை எல்லாம் சமர்ப்பித்து அங்க நாம் அனுஷ்டித்த பரநியாசம் ஒரு உபாயத்தை நிஷ்டையோடு இருக்கிற நமக்கே தருவான். நமக்கே தருவான்னு பிரபன்னா அந்நேகம் நதிசதி முகுந்தோம். இப்படிப்பட்ட பிரபன்னர்கள் நாம பிரபன்னர்கள் அர்த்தம். பிரபன்னர்களான நன்மை என்று வேற யாருக்கும் பகவான் தன்னை புருஷார்த்தமாக தரமாட்டான் அப்படிங்கிறது பிரபன்னா அந்நேகம் நதிசதி. நம்ம தவிர வேற நமக்கே தருவான். நமக்கே எதை தருவான்? பறை. ஏன் இந்த பிரபந்தம் பூரா இந்த பறைங்கிற சப்தம் தான் இங்க ஆரம்பிக்கிற பறைங்கிறது கடைசி பாத்திரம் வந்து போகும். அங்க பறை கொண்ட வார்த்தை வந்து போகும். இந்த பிரபந்தம் பூராவுமே பறைங்கிற சப்தத்தை பிரதான எங்கியம்னு அர்த்தம் மறை பொருளாக கொண்டு முதல்ல இருந்து உன்னை அழித்து தூண்டும் பறை தெரியாது. ஒவ்வொரு பறைங்கிறதான பதார்த்தத்தை இவர் பெருமாளுக்கு அபேட்சிக்கிறார். ஆண்டாலும் அவங்களுடைய ஊசியார். இந்த பறைங்கிறது தான் என்ன? இந்த பறைங்கிறது கடைசியில ஒரு கோடு வேர்ட்ல போயிட்டு கடைசியில டீகோடு பண்ணு இல்லையா? இந்த பறையின் கோடு வேர்ட்ல இவ வேணுங்கிற புருஷார்த்த பெருமாள்கிட்ட என்ன பண்ணா உனக்கு பறை வாங்க வந்தோம் பறை வாங்க வந்தோம் இல்லையா? இந்த பறைனா என்ன அப்படின்னு கடைசி பாசத்தை டீகோட் பண்றோம். இத்தை பறை கொள்வான் அன்று இல்லை இல்லையா? நீங்க என்ன பறை தானே கேட்டு பறை கொண்டு சொன்னேன்னு பெருமாள் வேற விட்டு அந்த பறை இங்க பெருசா இல்லையா பெரிய டமான் பண்ணி இருக்கு அதை எடுத்து வாங்க கூட வாழ்த்து கொடுக்கணும்னா அந்த பாசம் கண்டாகியே இத்தை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நாங்கள் காமங்கள் மாற்று இதுதான் நாங்கள் வேணுங்கிற பறை. நீ கொடுத்த இத்தை பறை கொள்வான் அன்று இந்த பறை கொள்வதற்காக நாங்கள் போட்டு அடிக்கிறது அந்த பறையை நாங்க கேட்கல. நீங்க பறைன்னு கேட்டீங்களே அப்படின்னாக்க கோவிந்தா அந்த மாடுகள் பின்னால போய் இங்கிதம் தெரியாதவனாக இருக்கிய இல்லையா? இங்கிதனாக இருக்கவனா இவ என்ன கேட்டா என்ன அர்த்தம் தெரிய வேண்டாம். ஒரு சின்ன கனசாலி ஏந்து கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் ஆண்களை கொண்டு விடல, பிறந்தாத்துல இருக்கா இல்லையா? இப்படி ஏதோ சொல்லி பார்த்துட்டு வரலாம், 2 வாரம் சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல உபன்யாசம் கூப்பிட்டுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போனான். அங்க போனாக்க மாமனாரத்துக்கு போனா இல்லையா எல்லாம் பண்ணி தடப்படல எல்லாம் பண்ணி இல்லை விருந்து சாப்பிட்டா எல்லாம் சாப்பிட்டான். சாப்பிட்டு செத்த நேரம் இடத்த காட்டி மாப்பிள்ள இங்க செத்த நேரம் விஸ்ராந்தி பண்ணலாம். விஸ்ராந்தி பண்ணணும் எதுக்கு அவங்க சாப்பிட்டு போடுவாங்கன்னா 2 வார்த்தை சொல்லிட்டு என்ன சொல்றது அவள் தூங்கணும் சொல்றதா அவள் பேரை சொல்றதா ஊங்குறது இல்ல கொஞ்சம் தீர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஏன் உடனே மாமியார் மாப்பிள்ள சீர்த்து ஒரு டுப்புன்னு கொண்டு வச்சான். எவ்வளவு இங்கேயும் தெரியாது அவன் தீர்த்தம் தீர்த்தம் அர்த்தம் இருக்கு. அவளை தீர்த்த கையில கொடுத்து அனுப்பும்போது 2 வார்த்தை வார்த்தை அது மாதிரி பறை வேணும்னு கேட்டா உடனே பறையா கொண்டு போடுறது. நாங்க கேட்ட பறை இது இல்ல படம் இல்லையா? இவ்வளவு சர்வஜனானது இவ்வளவு இங்கிதம் தெரியாதவன் இருக்கு இல்லையா? நாங்கள் கேட்ட பறை என்னன்னு கேட்டா உன்னோடு உற்றோமையாகும். ஒரு கணக்காலம் கூட உன்னை அடைந்த பிறகு காலத்தத்துவம் உள்ளதும் அனாவர்த்தி சப்தாத் நஜபுனராவர்த்தத்தை சொல்லியா ஒரு கணக்காலம் கூட பிரிஞ்சு உன்னிடத்துல பிரிவில்லாதபடி அப்படி உன்னோட சேர வேண்டும். உன்னோடு உற்றோமையாவும் உனக்கே உன்னோடு உற்றோமையாவும்னா எப்பதான் உன் பக்கத்துல உட்கார்ந்து வெளியே பார்த்துட்டு நம்மள உனக்கே நாம் மாற்றி செய்வோம். உனக்கே சர்வ பிரகாரமான கைங்கரிக்கும் எம்பெருமானோட காலத்தத்துவம் உள்ளளவும் அவனுக்கு பிரிவில்லாதபடி கூடியிருந்து அவனுக்கே சர்வதேச சர்வகால சர்வசோதித
சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ணிக்கொண்டு உன்பன்னோர் உத்தோமையாவும் உனக்கே நாம் மாற்றைவோம். இதுல மற்ற இனம் காமன்கள் மாற்று. இதுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய நம்முடையதான இல்ல இதர விஷயங்களில் உள்ள பற்றுகளை எல்லாம் நீ மாற்றி நாங்கள் உன்னுடைய அனுபவத்தையும் உன்னுடைய கைங்கரியத்தையும் தவிர எங்களுக்கு மனசுல வேற எதுவும் காமனை எழாதபடி இல்லையா நீதான் இல்லையா இந்த புருஷார்த்தத்தை எங்களுக்கு இதுல தண்ணீர் துரும்பெடுத்து இதுல விரோதிகளை போக்கி எங்களுக்கு தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா. இதுதான் பறை. நாராயணன் நாராயணனே இல்லையா, நாராயணனே நமக்கே தருவான், நாராயணனே பறை தருவான். இதான் சுவாமி 4 அத்தியாயத்தினுடைய அர்த்தம். இதத்தான் சுவாமி பாஷ்யக்காரர் சூத்திரங்கள் சாத்திருக்கார். அந்த சூத்திரங்களுக்கெல்லாம் இது என்னென்னமோ அர்த்தம் தான் வருது. இதுக்கு முன்னால் இந்த அர்த்தமா அவர் சங்கரர் பண்ணார், இல்ல அதுக்கு முன்னால் இந்த அர்த்தமா பாஸ்கரர் பண்ணார், அதுக்கு முன்னால் இந்த அர்த்தமா யாரோ பிரகாசம் யாருக்கு அர்த்தம் பண்ணார் இல்லையா. ஆனா இந்த சூத்திரங்களுக்கு இதுதான் அர்த்தம், இந்த 4 அத்தியாயங்களுக்கு இதுதான் தாத்பரியம் என்கிறத இல்லையா திருவுள்ளத்துல வர முடியா. 2 பேர் வழிகாட்டவர்கள் எம்பெருமானாரு. ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு இந்த சித்தாந்த ஸ்தாபனத்துல 2 கண்கள், ஒன்னு ஆண்டாள் இன்னொன்னு ஆழ்வார். இதை கொண்டு சூத்திர வாக்கியங்களை பாஷிக்காரர் ஒழுங்கு விடுவது சொல்ல முடியாது. திருவாய்மொழி பிரபந்தம் ஒண்ணு, திருப்பாவை பிரபந்தம் ஒண்ணு. இந்த 2 பிரபந்தங்கள் தான் எம்பெருமானாருக்கு நன்னா இந்த ஸ்தாபிக்கப்பட வேண்டிய சித்தாந்தம். இதுதான் வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம், இதுதான் உபனிஷத்துக்குள்ளதான தாத்பரியம், இதுதான் பூர்வாச்சாரர்கள் ரிஷிகளுக்கு திருவுள்ளமானது அப்படின்னு இந்த அனாதி சித்தமான இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபிப்பதற்கு பாஷிகார பண்ணக்கூடியதான கிரந்தங்கள் எல்லாவற்றுக்கும் இப்படியே ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் உண்டு. இது திருப்பாவையில இதே மாதிரி திருவாய்மொழியிலும் இருக்கு. இந்த திருப்பாவை என்பதானது இது அரங்கல் மௌலி சூழ்கின்ற மாலை, அந்த மாலையை சூடி கொடுத்தவள் அவளுடைய சொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் மாமனி சொல்லியா எம்பெருமானார் இல்லையா அவருடைய கிருபையை கொண்டு உஜ்ஜீவிக்கிறார். இன்னும் அங்க என்ன சொல்றாங்க, இது பாஷிகா அதை பற்றி சாதிக்கிற பாஷிகாரும் ஆண்டாளுடைய கிருபையை கொண்டு உஜ்ஜீவிக்கிறார். அங்க ஆண்டாளுக்கு இல்ல வாழ்த்து நாம் சொல்ல போன்றவர்கள் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானான்னு சாதிக்கிறார். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானான் அப்படின்னா அதே மாதிரி எம்பெருமானார் வெறும் இதை கொண்டு பாஷ்யாதிகள் பண்ணது மட்டுமில்ல, எம்பெருமானாருடைய நித்தியானுசந்தானம். எம்பெருமானார் எதிர்களுக்கு நித்தியம் முக்கியமான என்னன்னு கேட்டா பிக்ஷாடனம். அந்த பிக்ஷாடன காலங்கள்லாம் இல்லையா எம்பெருமானார் அனவரமா திருப்பாவியே சந்திச்சிருப்பாரா, அந்த திருப்பாவியை கொண்டே சர்வார்த்தங்களை எம்பெருந்து கொடுப்பாரா. அதனால எம்பெருமானாருக்கு திருப்பாவி ஜீயர் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்னும்படியாக ஒரு திருநாமமானது சம்பிரதாயத்தை பிரசித்தமான திருநாமம். அப்படி அவர் இந்த ஆண்டாளுடையதான சொல்லருளால் வாழ்ந்தார். ஆண்டாள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாங்க, தன்னுடைய அபேட்சைகள் எல்லாம் என் பெருமானாரை கொண்டு பூர்த்தி பண்ணார். அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொன்னார் இல்லையா. ஆண்டாள் அந்த 4 நறும்பொழில் மாலினஞ்சோர நம்பி நான் 100 தடா என்னை வாய்நேர்ந்து பராதி வைத்தேன், 100 தடா நீ அந்த அக்கார வடிவம் சொன்னேன், 7 திருவுடையான் வந்து இந்துவை கொள்ளும் அப்படின்னு இல்லையா. சாதாரணமா ஒன்று பெருமாளுக்கு இல்லையா நம்மளுக்கு பெருமாள் மகாசாசனம் பண்றது பெருமாளுக்கு அது பண்ற இது மாதிரி வேண்டிக்கிற வழக்கம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஆனா ஆண்டோட வேண்டிட்டான் நாமெல்லாம் போற்றி போற்றின்னு இல்லையா பெருமாள் நம்மளாம் மங்களாசாசனம் பண்றது. ஆனா ஆண்டா திருவுள்ளத்தான இல்லையா நான் மாலினஞ்சோலை நம்பிக்கை இல்லையா சுந்தர பரிபூர்ணனாக இல்லையா அழகருக்கு இல்லையா 100 தடா அக்கார பிடிச்சது, 100 தடா வெண்ணெய் சமர்ப்பிக்கிறதாக திருவுள்ளம் நேர்ந்தார் இல்லையா. என்னாச்சு அப்படியே இருக்கும்போது பெருமாள் என்ன பண்ண திடீர்னு பெரியார்களை நியமிச்சு இது ஆண்டாளை கொண்டு நம்மளுக்கு செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு இல்லையா ஆண்டாளை இல்லையா ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ள பண்ண சொல்லி பெருமாள் அவளை தன்னோட சேர்த்து விட்டார். என்னாச்சு இல்லையா அப்படியே வேண்டுதலாக நிறைவேறாமல் போயிட்டு அவளுடைய நேர்ச்சி என்ன பண்றது இல்லையா.
ஒரு பார்த்தாக்க அங்க பெருமாளுடைய திருமாளிகையில பார்த்தா இந்த இதெல்லாம் நிறைவேற்றவே யாரும் புக்காக இருக்கிறதே தெரியல. அதனால ஒண்ணும் பொருளாதார உடம்புக்காரங்க ரெண்டா பார்த்து செய்ய முடியா. என்ன பண்ணா ஒரு நாளைக்கு எம்பெருமானார வந்து இல்லையா ஆண்டாள் இல்லையா அவர் ராத்திரில அனுசந்தானம் பண்ணி லோகத்துல எழுந்திருக்கும் போது அண்ணா அண்ணான்னு கூட்டார். அண்ணா சாதாரணமான திருநாமத்தை சொல்லி இல்லையா ஆண்டாள்